ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். A pair of roots has been moved farther away from the imaginary axis, then relative stability of a system will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவான அனாலிசிஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ரூட்ஸ் வந்து நமக்கு தெரியும் இமேஜினரி ஆக்சஸ்ல இருக்கிறப்ப இட் இஸ் மார்ஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கிறப்ப. ஓகேங்களா? இப்போ இட் இஸ் மூட் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகுனா இட் கேன் பி இன் இம்ப்ரூவ்ட் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அதனால இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிறது ஆன்சர். So next பார்த்தீங்கன்னா Nyquist plot of a first order system g of j omega is equal to 1 by 1 plus j omega ts. So Nyquist plot கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து ஒமேகா வந்து 0, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு தே ஹாவ் கிவன் த பிளாட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற first order system we want to find the magnitude and phase angle. ஓகேங்களா? so magnitude and phase angle நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் மாதிரி தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒy அப்படின்னு இருக்கிறப்ப இதோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க மேக்னிடியூட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஸோ நமக்கு இங்க டினாமினேட்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 டிவைடட் பை ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி தான் ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படிங்கிறது. ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஸோ இங்க இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா ஒமேகா டி, ரியல் பார்ட் வந்து நமக்கு 1. ஸோ ஒமேகா டிங்கிறது ஃபேஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒமேகா வந்து 0வா இருக்கிறப்போ இன்ஃபினிட்டி இருக்கிறப்போ தான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஒமேகா 0, ஒன்று வந்து ஒமேகா இன்ஃபினிட்டி. தட் இஸ் திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ எனக்கு ஒமேகா வந்து 0 அப்படிங்கிறப்ப நீங்க சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்? இங்க எனக்கு 0 வரும். ஸோ 1 பிளஸ் 0 இட் இஸ் 1. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் ஆகும். ஸோ நமக்கு மேக்னிடியூட் அப்படிங்கிறது 1ஆ இருக்கும். ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது பாக்குறப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் 0 ஆயிரும். ஆக்சுவலி tan இன்வர்ஸ் ஆஃப் 0 என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிதான் இருக்கும். ஆங்கிள் தட் இஸ் 0. ஓகேங்களா? இப்போ நீங்க இதுல ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0ல எனக்கு 1 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த பி ஆப்ஷனும் வரும், டி ஆப்ஷனும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்தது ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிறப்ப நமக்கு இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஸோ 1 பை இன்ஃபினிட்டிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்? மேக்னிடியூட் அப்படிங்கிறது 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது 90 டிகிரி. ஸோ நமக்கு மைனஸ் 90 டிகிரி வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரிஜின் தான் போகுது. நமக்கு அதே மைனஸ் 90ல தான் ஜாயிண்ட் ஆகுது. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 180க்கு வருது. இங்க வந்து நமக்கு 90ல கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருது. ஓகேங்களா? சோ இன்னொன்னு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 90. ஓகேங்களா? சோ அப்படி பண்றப்ப எனக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 90 டிகிரி தான். அப்ப எனக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் 90 டிகிரினா 0 to 90 டிகிரி தான் வரும். இங்க நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனா இருக்கு 180 இருக்கு. அப்ப எனக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? சோ நம்ம Nyquist plot அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா மேக்னிடியூட் என்ன, ஃபேஸ் ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டிஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் அப்போ வரும்.